தந்தை மகன் தூயாவின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கு. வார்த்தை வலிமை பகையினையும் சுயநலம் இங்கு நீங்கு ஒழிந்திடுமே. நீதியும் அன்பும் நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே தேவனே, உன் வார்த்தை நிறைவேறும். இயேசுவே உன் வார்த்தையால் வாழ்வு வளர்ந்திடும். நாடுமே அன்பு பாதை கால்கள் நன்மையில் இனி நிலை பெறும் என் சொல்லும் செயல்களும் நம்பிடும் மக்கள் அனைவரும் ஒன்றாக நிலை வருமே. உன்னை புகழ்ந்திடுமே. இயேசுவே தேவனே, உன் வார்த்தை ஒழிந்திடும். இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளர்ந்திடும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்கருணை வழிபாட்டிலும் தொடர்ந்து திருப்பலியிலும் பங்கேற்க நம் பாவங்கள், குறைகள், பலவீனங்கள் இவர்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. Almighty ever living God, we humbly implore your majesty that just as your only begotten Son was presented on this day in the temple in the substance of our flesh, so by your grace we may be presented to you with minds made pure. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you, the unity of the Holy Spirit, one God, forever and ever. Amen. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பிரசன்டேஷன் ஆஃப் த லார்ட், இயேசுவை கோவிலில் காணிக்கையாக கொடுத்த திருவிழா. திருப்பலி தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் விண்மலர் ஃப்ரம் சேலம். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்?
அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார்? லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தவனாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம் வெரோனிகா from பாண்டிச்சேரி. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே அழித்துவிட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாக்கி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எம்மிப்பை பிரேமத்தாருக்கு வெளிப்பாடலும் மொழி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டி இருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Now, Master, you are letting your servant go in peace as you promised. ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, கண்டன கண்கள் மீட்பறை. லெட் anyone who thirst come to me and drink. யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். The Holy Spirit reveals the presence of the Lord to those who are receptive and eager to receive Him. பரிசுத்த ஆவியானவர் யார் அவரை உள்ளத்தில் நாடுபவராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லது உள்ளமானது ஒருமுனைப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை நான் பெற வேண்டும் என்று உள்ளத்தில் தீர்க்கமாக வேண்டினால், அதற்கு நன்மையை தயார் செய்து கொண்டால் அதை பெற முடியும். இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் பாவம் கெடுத்து ஏழையனை வான்லோக நெறி அறிய சிந்தை தந்த அருளாளனை ஆதிதேவனை போற்றி. என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்குகின்ற இறைவன் நீர். A Christian who believes in the promises of God will wait patiently and courageously for their fulfillment in God's own time and live joyfully his daily life on wings of promise. இறைவனின் வாக்குறுதிகளை நம்பும் கிறிஸ்துவன் இறைவனின் நேரப்படி முழுமையடைய பொறுமையோடு உறுதியாக காத்திருப்பான், மகிழ்வோடு வாழ்வான். If a man loses reverence for any part of life, he will lose reverence for all life. வாழ்வின் ஒரு பகுதியின் மீது ஒருவன் மதிப்பை இழப்பானாகில் வாழ்வு முழுவதும் மதிப்பை இழப்பான். ஜெபம். Lord Jesus, may I never cease to hope in you and to trust in your promises. Fill me with the Holy Spirit that I may always recognize your saving presence in my life. இயேசுவே, என்னாலும் உம் வாக்குத்தத்தங்களில் குறையா நம்பிக்கை கொண்டிருப்பேனாக. என் வாழ்நாளெல்லாம் எம்மை காத்து வரும் உம் கருணையின் பிரசன்னத்தை உணர உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பியருளும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். நற்கருணையின் ஆதரவு முன்னால் இயேசுவின் திருதயத்திற்கு நாம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபத்தை சொல்லி நாம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இதய நிழலில் இளைப்பாறச் செய்திருளும். தவறி எங்களில் எவரேனும் உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்திருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரிதாமை விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பகுதியில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவருடைய ஆசீர்வதியும், அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம். இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்திருளும். ஆமேன். இயேசுவின் திரு இதயமே, என் நம்பிக்கை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயமே, இயேசுவின் திரு இதயமே. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியத்தவர் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் முதலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் ஒரு மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் நரிமணம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. By these holy gifts which we have received, O Lord, bring your grace to perfection within us, and as you fulfilled Simeon's expectation that he would not see death until he had been privileged to welcome the Christ, so that we may be going forth to meet the Lord, obtain the gift of eternal life. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என்னில் ரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. Good evening and God bless all of you. Good evening, Father.